வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது போட்டி பெரட்டல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஒரு போட்டியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த போட்டியை குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் இன்னைக்கு எலசான போட்டி எடுத்திருக்கேன், அதனால 3 விசில் வச்சிருக்கேன். இதுவே முத்தலான போட்டியா இருந்தா 4 விசில் வச்சா கரெக்டா இருக்கும். இப்போ போட்டி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம போட்டி பெரட்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப வேக வச்ச போட்டியை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இப்போ நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ண போறோம். இந்த மசாலா எப்படி பண்றது நான் ஆல்ரெடி தோஞ்சல் குழம்புலயே காட்டியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் மேல கார்ட்லயும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் கண்டிப்பா பாருங்க. இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவும் எக்ஸ்ட்ராவாலாம் தண்ணி ஆட் பண்ணலை. அந்த கறியில் இருக்க தண்ணியே வடிஞ்சு அதுலேயே வேக விடணும். 1 மினிட் மூடி வச்சுக்கலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 1 மினிட் மூடி வச்சுக்கலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
நல்ல காரஞ்சாரமான போட்டி பெரட்டல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.